பொங்கல் பண்டிகையையொட்டி விருதாச்சலம் அருகே வேப்பூர் ஆட்டுச்சந்தையில் 6 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. இது தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில்துரை. விவரங்கள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வேப்பூரில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் வேப்பூர் அதன் சுற்றுவட்டார பகுதி கிராமங்களான சேப்பாக்கம், அரியநாச்சி, சிறுபாக்கம், மாங்குளம், பெரியநெசலூர், கூத்தக்குடி, கண்டப்பங்குறிச்சி, நல்லூர் என உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயிகள் விவசாயத்துடன் கால்நடை வளர்ப்பான ஆடுகளையும் வளர்த்து வருகின்றனர். இந்த நிலையில் பொங்கல் பண்டிகை வருவதால் அவர்கள் வளர்த்து வந்த வெள்ளாடு, கொடியாடு, செம்பரி ஆடு, நாட்டாடுகளை வேப்பூர் ஆட்டு சந்தையில் விற்பனை செய்வதற்காக வந்தனர். இந்த நிலையில் ஆடுகளை வாங்குவதற்காக வியாபாரிகள் கடலூர், விழுப்புரம், பெரம்பலூர், சேலம், கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம், தேனி, திருவண்ணாமலை, வேலூர், தூத்துக்குடி, திருச்சி, சென்னை உள்ளிட்ட மாவட்டத்திலிருந்தும் புதுச்சேரி மாநிலத்திலிருந்தும் வியாபாரிகள் நேற்று இரவு 8 மணியிலிருந்து ஆடுகளை வாங்கி சென்றனர். இங்கு ஒரு ஆடு குறைந்த விலை 3000 முதல் அதிகபட்ச விலை 30,000 வரை விற்பனை செய்யப்பட்டது. இன்று நடைபெற்ற ஆட்டு சந்தையில் 6 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை ஆகியுள்ளது என்று விவசாயிகள் தெரிவித்தனர். இந்த ஆட்டு சந்தை நேற்று இரவு 8 மணியிலிருந்து ஆரம்பித்து இன்று அதிகாலை 6 மணிக்குள் முடிந்ததால் விவசாயிகள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தனர். உங்கள் சன் நியூஸ் சேனல் இப்போது வாட்ஸ்அப்பில் தமிழ்நாட்டின் முதன்மை செய்தி சேனலின் செய்திகள் ஒரு கிளிக்கில், சன் நியூஸின் அண்மை செய்திகள் அனைத்தையும் வாட்ஸ்அப் வழியாக உடனுக்குடன் அறிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.